அம்மா உனக்காக கல்யாண Dress கொடுத்திருக்காங்க. கல்யாணத்துக்கு ஒன்ன ரெடியாக சொன்னாங்க. என் பேத்தியை விக்க பாத்தியா? வெக்கமா இல்ல உனக்கு? நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ண பார்த்தேன். ஒன்னு போய் என் பேத்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்ச பாரு. மோகனு குஷி எனக்கு பல தடவை சொன்னாங்க, இந்த பையன் ராதாவுக்கு சரியானவன் இல்லைனாங்க. ஆனா நான் தான் அவங்க பேச்ச கேட்கல. நல்ல வேலை, உன்னோட உண்மையான உருவம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப இதுக்கு மேல நான் உன்னை நம்ப மாட்டேன். மோகன் கிட்ட போய் நான் சொல்ல போறேன் நீ யாருங்கிறத. ராதா, உண்மையா சொல்லணும்னா நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து நான் எப்பவும் உன் கூட சிடுசிடுன்னு தான் இருந்தேன். ஆனா குஷிக்காக நீ பண்ணதை பார்க்கும்போது எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. கல்யாணமா? என்னால எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? உங்களுக்கு இத பத்தி தெரியுமா? உனக்கு தெரியாதா? எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் உங்ககிட்ட கேட்க போறேன்? நீங்க ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லல? நான் உனக்கு தெரியும்னு நினைச்சேன். குஷியோட நிலைமை பாருங்க மோகனையா, என்னால எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஆனா கல்யாணம் பண்ணித்தானே ஆகணும். மாப்பிள்ளையோட அம்மா கல்யாண தேதியை மாத்துறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுவும் இல்லாம நீ எப்படியும் கல்யாணம் பண்ணித்தானே ஆகணும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பண்ணணும்ல. கவலைப்படாத, குஷிக்கு நான் இருக்கல்ல. நீ வரதுக்கு முன்னாடியும் நான் தான் இருந்தேன், நீ போனதுக்கு அப்புறமும் நான் இருப்பேன். நான் பாத்துக்கிறேன். ராதா இருந்தாதா மோகன் இருக்க முடியும். ராதா மோகன் இருந்தாதா இந்த மொத்த உலகமும் இருக்கும். நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்.
இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே. என்ன ஏன் நீங்க நிஜமா சொல்றீங்க? நான் எப்ப பொய் சொல்லியிருக்கேன் மோகனையா? இல்ல, நீ நிஜமாவே இந்த கல்யாணத்தை பண்ணிக்க போறது இல்லையா? ஆமா மோகனையா, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். தூக்கி போடு இந்த கல்யாணத்தை. கல்யாணத்தெல்லாம் பண்ணி நாம என்னத்தை கண்டோம் சொல்லு? எனக்கு இந்த கல்யாணம் சரி கிடையாதுன்னு என்னோட மனசு சொல்லுது. உன் மனசு இப்ப சொல்றத நாங்க முதல் நாள்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோமே இந்த கல்யாணம் சரியில்லைன்னு. எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? நான் ஏதோ இழக்கிற மாதிரி தோணுது. நான் வெளியே வர முயற்சி பண்றேன், ஆனா எல்லாத்தையும் இழக்கிற மாதிரி தோணுது. ஐயா, அந்த அட்டைப்பூச்சிக்காக நீ எதையும் எழுந்துட்டு போக வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. கல்யாணம் எல்லாம் பண்ணிக்காத. இதை விட நல்ல விஷயம் வேற என்ன இருக்க முடியும்? ஹே, எழுந்துட்டியா? குட் மார்னிங். அண்ட் மார்னிங் இவ்வளவு பெட்டர் நியூஸ் உனக்கு லைஃப்ல கிடைக்கவே கிடைக்காது. அதுவும் இல்லாம ரிஷி எனக்கு பிடிக்கவே இல்ல. எனக்கு அவரை பார்க்கும்போது ஒரு வாழ்க்கை துணை மாதிரி தோணல. போதும், இதுக்கப்புறம் நான் என் வாழ்க்கையில எதுக்கும் அமைதியா இருக்க மாட்டேன். முதல் நாள்ல இருந்து நானும் குஷியும் உனக்கு இதுதான் புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தா, ஆனா உன் மர மாட்டேங்குதா, ஒண்ணு ஏற மாட்டேங்குது. இப்பயாவது புரிஞ்சிச்சுல? தேங்க்யூ கடவுளே. கிருஷ்ண பரமாத்மா, ஹாய். என்ன வர வர சிக்ஸர் மேல சிக்ஸர் அடிச்சிட்டு போயிட்டே இருக்கீங்க? ரொம்ப ஜாலியா இருக்கீங்களோ? தேங்க்யூ கடவுள் கிருஷ்ணா, என் வேண்டுதலை நிறைவேற்றிட்டீங்க. நீங்க எல்லாத்தையும் கேட்டியால மறுபடியும் சொல்லட்டுமா? அது ராதா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளா? கேன்சல், எல்லாம் கேன்சல். அப்படின்னா ராதா இங்கதான் இருப்பா, நம்ம கூட இருப்பா. அண்ட் இனிமே நீ எதை பத்தியும் டென்ஷன் ஆக வேண்டாம். முக்கியமா பாட்டியை பத்தி. பாட்டி கிட்ட நான் பேசிக்கிறேன், டென்ஷனே ஆகாத. கொஞ்சம் என் கூட சண்டை போடுவாங்க தான், ஆனா அவங்களுக்கு என் கூட சண்டை போடுறது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபைட் பண்ணுவாங்கறாங்க, பரவாயில்ல, நானும் ரெடி தான். இல்ல மோகன் ஐயா, நீங்க இல்ல, நான் எல்லார்கிட்டயும் பேசுறேன். கல்யாணத்துக்கு நான் தானே சம்மதம் சொன்னேன், வேண்டான்றதையும் நான் தான் சொல்லணும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் ரிஷி கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். அட, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. என்ன பாவம், அவர் வருத்தப்படுவார்ல. யாரு அவன்? பாவமா? என்ன அநியாயம் பண்ண போற நீ அவனுக்கு? அவ எதுக்குமே லாயக்கு இல்ல, சரியான லூசு. நீ அவங்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்ல. மோகன் ஐயா, ராதா, சரி போய் பேசு, போய் பேசிக்கோ. யாரு வேண்டாம் தடுத்தாங்க? தாராளமா பேசு. குஷி, நீ நல்லா இருக்கல? நீ ஒரு பேச்சு பெண், நீ ஒரு ஸ்பீச் உமன், நீ ஒரு இந்திரா காந்தி, சரோஜினி நாயுடு, மேடம் கியூரி. நீ பேசாம வேற யாரு பேசுவாங்க? உனக்கு என்னாச்சு குஷி? நீ எதுக்கு பயப்படுற? போ ராதா, போ. அவனுக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு வா. ஏன்னா நீ ராதா ராணி. நான் இப்பவே போய் பேசிட்டு வந்துடுறேன். ராதா, என்னாச்சு இவளுக்கு? குஷி, இங்க பாரு, போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன், உடனே வந்துருவேன், சரியா? நீ ரெஸ்ட் எடு. அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல. நீ நல்லா இருக்கல்ல குஷி? என்ன பாட்டி, சொர்க்கத்துக்கு போகும்போது இந்த தங்கத்தெல்லாம கொண்டு போவீங்க? ரிஷி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? அது வந்து அது வந்து இங்க தனியா நின்னுட்டு நீங்க என்ன செய்றீங்க?
அதில் ராதா, நான் சும்மா தான் அப்படியே வந்தேன். கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால தான் காற்று வாங்கலான்னு வந்தேன். அப்புறம் 2-3 கால் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதான் அப்படியே வந்தேன். அது நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் இந்த விஷயத்த வீட்ல இருக்க எல்லார் முன்னாடியும் சொல்லணும்னு தான் நினைச்சேன். உங்க அம்மா முன்னாடியும் என் பாட்டி முன்னாடியும். ஆனா அப்புறம்தான் தோணுச்சு, வேண்டாம், முதல்ல உங்ககிட்ட தனியா பேசிடலான்னு தோணுச்சு. ரிஷி, இப்போ உங்ககிட்ட நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு உங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ரிஷி, வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுறதை விட உண்மையை சொல்றது மேல். விருப்பம் இல்லாத கல்யாணம் கல்யாணம் இல்ல, அதுல சந்தோஷம் இருக்காது. அது உங்களுக்கும் நல்லதில்லை, எனக்கும் நல்லது கிடையாது ரிஷி. அதனால என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதுவும் இல்லாம இந்த நேரத்துல நான் யாருக்கு துணையா இருக்கணும்னா, மோகனுக்கு தான் இல்ல. நான் குஷியோட பேரை சொல்ல வந்தேன். ஓய் குஷி, குஷி என்னாச்சு? நாம பண்ணலாம்னு நினைச்ச வேலையை இப்ப ராதா பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த ரிஷி கிட்ட கல்யாணம் வேண்டான்னு சொல்ல போறா. அப்ப வேண்டான்னு சொல்லிட்டா அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். மோகன், குஷி முகத்தை பாரு, அவ ஏதோ சொல்ல வரா அவன்கிட்ட. உங்களுக்கு தான் தெரியும்ல, குஷிக்கு இன்னும் அந்த பயம் சரியாகல. அதுவும் இத நேரடியாவே சொல்லிடலாமே. உனக்கு மோகனை பிடிச்சிருக்கு, அதனால நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற. ரிஷி, நீங்க என்கிட்ட ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? என்ன, நான் இங்க வந்த நாள்ல இருந்து நீ பேசுனது எல்லாமே ஒரே ஒரு வார்த்தை தான். மோகன் சார் இப்படி, மோகன் சார் அப்படி. நீயும் எப்ப பார்த்தாலும் அவன் பின்னாடி தானே சுத்திட்டு இருக்க. நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டல, அப்ப இந்த கல்யாணம் நடக்கதான் போகுது. நான் யார கல்யாணம் பண்ணிக்கணும் கூடாதுங்கிறது என்னோட முடிவு. இப்ப நான் சொல்றேன், எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சுத்தமா விருப்பம் இல்ல. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காம? ராதா ராணி பஜனை பாடினா அவனுக்கு ராதா கிடைச்சிருவாளா? அட, ராதா மாதிரி பொண்ணுலாம் அதிர்ஷ்டம் இருந்தாதான் கிடைப்பா. அவன் கிடைக்கிறான். ஐயோ கடவுளே, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? அவளோட முகமே சரியில்லை. உன்னோட ஆட்டம் எல்லாம் போதும், நீ என்ன கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். கிட்ட வராதீங்க. அப்ப இதுதான் உங்க சுயரூபமா? இப்படிப்பட்ட ஆளா நீங்க? அப்படின்னா நான் எடுத்தது சரியான முடிவுதான். அப்போ அதனாலதான் கிருஷ்ணர் என்னோட மனசு நிம்மதியாவே இருக்கவே விடலையா? ஏன்னா அவருக்கு தெரியும் நீங்க ஒரு நல்ல மனுஷன் கிடையாதுன்னு. இன்னைக்கு என்கிட்ட இப்படி பேசுறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி பேசுவீங்கன்னு தெரியாதே. உங்க பாட்டி எங்க அம்மாவுக்கு வாக்கு கொடுத்திருக்காங்க. என் பாட்டியோட மிகப்பெரிய வாக்குறுதியே என்னோட சந்தோஷம் மட்டும்தான். இன்னைக்கு நீங்க என்கிட்ட இந்த மாதிரி பேசுறத என்னோட பாட்டி கேட்டிருந்தாங்கன்னா, கல்யாணத்தை பத்திலாம் நீங்க யோசிக்காதீங்க, உங்க கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சிருப்பாங்க. அந்த அட்டைப்பூச்சி இடியட் ரிஷி மட்டும் வீட்டை விட்டு போயிட்டான்னு போய் ரிஷி அவுட். அப்புறம் ராதா ரிஷி இடியட் கிடையாது, ரிஷி குற்றவாளி. என்ன? ரிஷி குற்றவாளி. He is a criminal. என்னாச்சு குஷி? நீ பயப்படாத, நான் தான் கூட இருக்கல. நீ எதுக்கு பயப்படுற? என்கிட்ட சொல்லு, என்னாச்சு? குஷி, ரிஷி தான் என்ன போர்வெல்ல தூக்கி போட்டான். என்ன? நான் நியூஸ் பேப்பர்ல அவனோட கிரிமினல் போட்டோவை பார்த்துட்டேன். அவன் என்ன பிடிச்சு
ரிஷி ஒத்துக்க மாட்டான். மோகன் ஏதாவது பண்ணி ராதாவை காப்பாத்து. குஷி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் இப்பவே போயிட்டு வந்துடுறேன். என்ன ராதா? நல்ல வேளை ரிஷி, நீங்க உங்களோட சுயரூபத்தை எனக்கு காட்டிட்டீங்க. அதனால இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்றதுல எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்ல. நான் இப்பவே போய் எல்லார்கிட்டயும் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிடுறேன். பாட்டியோட செயின். ஆமா, இது உங்க பாட்டி தான் என்கிட்ட இத கொடுத்தாங்க, நம்ம கல்யாண பரிசா. பாவம், அவங்களுக்கு என்ன தெரியும் நீ இப்படி பேச்ச மாத்த வேண்டாம். இல்ல, என் பாட்டி இந்த செயினை கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்திருக்க மாட்டாங்க. அவங்க யாருக்குமே இது கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எங்க தாத்தா எங்க பாட்டிக்கு பரிசா கொடுத்தது, அதுவும் கல்யாண ஞாபகார்த்தமா கொடுத்தது. நான் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் பாட்டி இந்த செயினை கழட்டி வச்சு கூட நான் பார்த்தது கிடையாது. அவங்களுக்கு இந்த செயின் உயிரை விட முக்கியம். அதனால கண்டிப்பா அவங்க இதை கொடுத்திருக்க மாட்டாங்க. ரிஷி, உங்க கண்ணை பார்த்தாலே தெளிவா தெரியுது நீங்க பொய் சொல்றீங்கன்னு. என் பாட்டி என்ன பண்ணீங்க? என் பாட்டியை என்ன பண்ணீங்க? பாட்டி, பாட்டி, பாட்டி. ராதா, நீ தப்பிச்சு போயிடு. இந்த பையன் சரியில்லைம்மா, சரியில்லை. பாட்டி, பாட்டி, ராதா, எங்க இருக்கீங்க? பாட்டி, பாட்டி. ஆ! ஆ! என்னை விடு! விடு! ரிஷி! போதும், நீ ஆட்டம் போட்டதெல்லாம் வெறுத்து போச்சு எனக்கு. உங்ககிட்ட நான் நல்லவன் மாதிரி நடிச்சதெல்லாம் போதும். நான் எதுக்காக இங்க வந்தனோ அதை முடிக்காம போக மாட்டேன். விடு. ராதா,